அடகு நகை மீட்க. ஒரு மனைவியினுடைய நகையை அடகு வைத்து விட்டால் அவனுக்கு உண்ண உணவு கிடைக்குமா? மனைவியுடன் நிம்மதியாக வாழ முடியுமா? கணவன் மனைவியை மதிப்பாளா? மாமனார் மருமகனை மதிப்பானா? மாமியால் மருமகனை மதிப்பாளா? இதுவே கேள்வி. ஏனால் தாயும் தகப்பனும் இதற்கு உடந்தை. எந்த வீட்டில் நகை அடகு வைக்கின்றோமோ அதில் தாயும் தகப்பனும் கண்டிப்பாக அந்த ஆண்மகனுக்கு உடந்தையாக இருப்பார்கள். ஆனால் மாமனார் மாமியார் எதிரியாக இருப்பார்கள். இதை சற்று யோசித்து பார்த்தால் தங்கம் தவிடாகின்ற காலம் என்று ஒன்று இருக்கின்றது. கோச்சார நிலையிலே குரு பகவான் எப்பொழுது சரியாக இல்லாமல் வருகின்றாரோ அப்பொழுது கண்டிப்பாக நகைகள் அடகு போகும், ஏலம் போகும். அப்படி ஏலம் போகும் பொழுது வீட்டிலே மனக்குமுறல் இருக்கும். இதை எப்படி தவிர்ப்பது என்பதே இதனுடைய நிலை. இந்த குரு பகவான் என்று மனதில் அமைதியை கொடுக்கின்றார், என்று நமக்கு சற்று துன்பத்தை கொடுக்கின்றார் என்பதை யோசித்து பார்த்து இதற்கு ஒரே வழி என்ன? சொர்ண ஆகர்ஷண பைரவர். பைரவரிலே மனைவியுடன் இருக்கக்கூடிய ஒரே பைரவர் கும்பகலசத்தை கையிலே வைத்துக்கொண்டு மனைவியை தொடையிலே வைத்து அமர வைத்து அழகு பார்த்து ரசிக்கின்ற பைரவர். இவன் இருக்கக்கூடிய இடம் எது? இந்த பைரவர் சிதம்பரம் நடராஜர் கோயில். நடராஜர் கோயிலுக்குள் மூலஸ்தானத்திலே அவருக்கு அருகிலே பக்கத்திலே வைத்திருக்கின்றார்கள் இந்த சொர்ணாகர்ஷண பைரவரை. இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் தங்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவர். இவருக்கு நாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக தங்கத்தை அடகு போன நகைகளை மீட்டுக்கொள்ளலாம். இதை எப்படி செய்வது? இதற்காக சிதம்பரம் போக முடியுமா? அப்பனம்மையை சுற்றி விட்டு பிள்ளையார் பழம் வாங்கவில்லையா? திங்கட்கிழமை ஒரு பைரவரை மனதால் நினைத்து சூரியனை நோக்கி நின்று கையை மேலே தூக்கி சரணாகதி தத்துவத்தை அடைந்து நீங்கள் வழிபாடு செய்து தங்க நகைகள் திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்களானால் நிச்சயமாக 21 வாரத்திற்குள் உங்கள் வீட்டில் அடகு வைக்கப்பட்ட நகைகள் அனைத்து வந்துவிடும். அப்படி கிடைக்கவிட்டால் சொர்ணாகர்ஷண பைரவருடைய படத்தை கடையிலே வாங்கி வீட்டிலே நெய் தீபம் ஏற்றி அதன் முன்னால் ஒரு சின்ன வெள்ளி கத்தி வைத்து அதில் மாதுளம்பழத்தை கட் செய்து அதை வைத்து வழிபாடு செய்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீர்களானால் எவ்வளவு தங்கமாக இருந்தாலும் சரி, கோடி கோடியாக அடகு வைத்திருந்தாலும் கண்டிப்பாக மீட்டு விடுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடக சந்திரனும் கடன் அடைதலும் பிரதோஷ வழிபாடும். மனிதன் பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளில் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஏனென்றால் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொன்னார்கள். ராவணனை இன்று போய் நாளை வா என்று சொன்னது நாளையாவது இவன் திருந்த மாட்டானா என்று சொல்லித்தான். கடன் வாங்கும்போது இறைவன் அப்படித்தான் நினைக்கின்றான். ஒவ்வொரு முறையும் கடன் அடைத்து கொடுத்து விட்டு இவன் நாளை கடன் வாங்க மாட்டான் என்று நினைத்தான். ஆனால் இறைவனிடமே கடன் கேட்கின்றான். அப்பொழுது மனித மனம் எப்படி இருக்கின்றது? இது எதை சார்ந்தது? சற்று யோசித்து பாருங்கள். இந்த கடனை அடைக்க முடியாதா? நிம்மதி கிடையாதா? அப்படி என்று கேட்டால் பேங்கில் வட்டிக்கு கொடுக்கின்றார்கள், சொத்தை கொடுத்து வாங்கி விடுகின்றோம். வாங்கிவிட்டு அன்று முழுவதும் சந்தோஷமாக இருக்கின்றோம். இரவில் ஆந்தை எப்படி உணவு தேடுவதற்கு சந்தோஷமாக இருக்கின்றதோ பஞ்சபட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்சியிலே ஆந்தையும் ஒன்று உண்டு. இரவில் ஆந்தைக்குத்தான் கண்ணொளியும் குறிப்பிட்ட தூரமும் சரியாக தெரியும். பகலிலே கருடன் வந்து எடுப்பார், இரவிலே ஆந்தை வந்து எடுக்கும். 12 மணிக்கு சேவல் கூவும். இவெல்லாம் பஞ்சபட்சி சாஸ்திரத்தினுடைய அமைப்பு. மயில் தோகையை விரித்து ஆடும், வான சாஸ்திரம் தெரிந்ததற்காக. இவைகளெல்லாம் பஞ்சபட்சியாக வைத்ததற்கு காரணம் ஊன், நடை, அரசு, துயில், சாவு என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் வகுப்புகள் எடுக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கடனை அடைக்க முடியுமா முடியாதா? ஆழகால விஷம் உண்ட சிவபெருமான், ஆழகால விஷம் உண்ட சிவபெருமான் அவருடைய கழுத்திலே இருந்த அந்த விஷத்தை இறக்குவதற்கு திருநீலகண்ட மந்திரத்தை பயன்படுத்தியது போல் உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன். திரையோதசி திதி, அதாவது 13வது திதி, அங்கே பிரதோஷம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். பிறந்த தோஷம், பிறக்க முன் உள்ள தோஷம், இனிமேல் பிறக்க போகும் தோஷம், இவை சேர்ந்ததே பிரதோஷம் என்று வந்தது. அந்த பிரதோஷத்திலே கண்டிப்பாக நீங்கள் நந்தி பகவானை வழிபாடு செய்து அந்த நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அவரை வழிபட்டு வந்தீர்களானால் 4 to 6 என்பது தினசரி பிரதோஷம். மனிதன் 13 நாட்களுக்கு ஒரு தான், 15 நாளுக்கு ஒரு தான் பிரதோஷம் வருதுன்னு நினைக்கக்கூடாது. தினமும் பிரதோஷம் இருக்குது 4 to 6 மணிக்கு. அந்த 6 மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் நந்திக்கு ஒரு விளக்கு, சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு, அவருக்கு சிவனுக்கு வில்வம், நந்திக்கு அருகம்புல், ஒரு நெய் தீபம், மனதார ஒரு வழிபாடு, காப்பரிசி நிவேதனம், கொஞ்சம் பச்சரிசியும் அச்சு வெல்லம் வச்சு வழிபாடு செய்துவிட்டு மனதார கடனை நினைத்து இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் என்று ஒரு லட்சியத்தோடு வாருங்கள்.
பண வரவு வர சுக்கிர பகவான் வழிபாடு. அன்பார்ந்த நேயர்களே, சுக்கிரன் வழிபட்டால் தேவகுருவா அசுரகுருவா? தேவகுரு பணம் கொடுப்பாரா, அசுரகுரு பணம் கொடுப்பாரா? உண்மையிலே தேவகுரு சொர்க்கத்தை உருவாக்கி கொடுத்தாரா, அசுரகுரு தான் உருவாக்கி கொடுத்தார். சுக்கிராச்சாரியார் திரிசங்குக்கு ஒரு சொர்க்கம் அமைத்து கொடுத்தார். அப்படி என்றால் சொர்க்கத்தை காட்டிய பகவான் இல்லையா? ஒரே நேத்திரம், ஒரே கண்கள். பகவான் அங்கே கிருஷ்ண பரமாத்மாவால் ஒரு கண்ணையும் இழந்து அவனுக்கு உதவி செய்தவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு மனப்பான்மை படைத்த அசுரகுரு இன்று சுக்கிராச்சாரியார். அவருடைய வழிபாடு சுக்கிரன் என்பது அயன சயன போக யோக கிரகம் என்பது ஒரு வேளை. இந்த அயன சயன போக யோகம் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. படுக்கையை விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அதேபோல் 10 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிவிட்டு படுக்கையை போட்டுவிட்டு ஒரு சின்ன நல்ல பாம்பை பிடித்து வைத்தால் உன்னால் உறங்க முடியுமா? உன் வீட்டில் குடியிருப்பாயா? இதுதான் சுக்கிரனின் தந்திரம். சுக்கிரன் என்பது ஆகம விதிகளுக்குள் எல்லாத்தையும் செய்தாலும் அவருடைய செயல்பாடு இருந்து நிற்க மாட்டார். இதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சையை தினமும் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு உங்களுடைய ஒரு வெள்ளை துணியிலே மடித்து படுக்கின்ற தலையணைக்கு கீழே வைத்து படுத்து உறங்கிவிட்டு மறுநாள் காலை அந்த மொச்சையை நனைய போட்டு மாலை வேளையிலே அவித்து அதை மாலையிலேயே பிரதோஷ வேளையிலே கொண்டு காகத்திற்கு வைத்து அந்த காகம் எடுத்து சாப்பிட தினமும் வைத்தாலும் சரி, இல்லது 9 முறை வைத்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கும், பண வரவுகள் இருக்கும், நிம்மதியாக வாழ்வீர்கள். வெள்ளை மொச்சையினுடைய தத்துவத்தை, காரகத்துவத்தை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நவதானியத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கின்றது. முற்காலத்தில் வியாழக்கிழமை பயிற்று குழம்பு, வெள்ளை பயிற்று குழம்பு வைத்து சாப்பிட்டவன் பூரா கோடீஸ்வரனாக இருந்திருக்கின்றான். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை. அதனால் சொல்லுகின்றேன், இந்த மொச்சை பயிறு சாப்பிடுவது உடலுக்கு நல்லதா, இல்லது காக்கை சாப்பிடுவது நமக்கு நல்லதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் காக்கைக்கு வைக்க சொல்கின்றேன் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பறவையிலே காக்கை ஒன்றுதான் நம் முன்னோர்கள் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சற்று சிந்தித்து பாருங்கள். காக்கையை பற்றி தெரிந்த ஒரு ஆராய்ச்சியாளரிடம் கேட்டு பாருங்கள். மனிதன் தாம்பத்தியம் கொள்வது போல் கொள்கின்ற ஒரே பறவை இனம் காக்கை ஒன்றையே. அதனால் தான் அதை மனித இனத்திற்கு புனிதமாக நாம் வைத்திருக்கின்றோம். சற்று உண்மையை தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். பிறர் சொல்வதை கேட்காமல் நீங்களும் சற்று சிந்தியுங்கள். வியாழக்கிழமை ஸ்ரீ சக்கர வழிபாடும், பெண்களுக்கு அபூர்வ சக்தி கிடைத்தலும், தாலி பாக்கியமும். அன்பார்ந்த நேயர்களே, இந்த முறை சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஸ்ரீ சக்கரத்தினுடைய பெருமையை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீ சக்கரம் என்பது 48 முக்கோணம் உடைய ஒரு அரும்பெரும் கலை. இதை பெண்கள் தான் பூஜை செய்ய வேண்டும். இந்த பெண்கள் பூஜை செய்யும் போது, ஸ்ரீ சக்கரத்துக்கு வழிபாடு செய்யும் போது, ஒரு தகட்டிலே ஸ்ரீ சக்கரம் வரைந்து அதை ஒரு சிவப்பு நிற துணியிலே வைத்து செப்பு பாத்திரத்தினுடைய ஒரு தட்டிலே வைத்து அதன் முன்னால் பத்தி சூடம் பொருத்தி வழிபாடு செய்ய வேண்டும். இது எல்லோரும் சொல்வதுதான். வியாழக்கிழமை ஏன் செய்ய சொல்கின்றோம் அப்படி என்று கேட்டால், வியாழன் என்பது குருவனுடைய நாள். அந்த குரு பகவானுடைய நாளிலே கண்டிப்பாக இந்த ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்பவர்கள் இந்திரன், இந்திராணி, பிரம்மா, பிரம்மி, இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு உண்டு. வராகி, இப்படி அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இருக்கின்ற அஷ்ட தேவதைகளையும் வழிபாடு செய்து அவர்களுடைய வழிபாட்டின் மூலமாக நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். இந்திரன் இந்திராணியாகவும் ஸ்ரீபுரம் என்னும் அந்த மகாமேரு சக்கரத்தின் வழியாக பூஜை செய்யும் போது ஒரு நல்ல பலன் கிடைக்கின்றது. ஒரு நவ ஆவரண பொக்கிஷமாக உங்களிடம் வந்து சேருகின்றது. இந்த ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்தால் இது பலன் செய்யும், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் சக்தி வழிபாடாக, நூபுர கங்கையாக, அன்னையினுடைய சக்தியாக வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் போது அங்கே வருகின்ற சப்த கன்னியர்கள், அப்போ என்ன செய்யணும்? 7 பெண்கள், 7 பெண்களுக்கு 7 விதமான துணிகளை எடுத்து, 1 மீட்டர் துணி, சட்டை துணி எடுத்து, வளையல், குங்குமம், சீப்பு, சுமங்கலிக்கு உண்டான அத்தனை ஜாமான்களையும் வைத்து அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு அவர்களை கிழக்கு பார்த்து நிற்க வைத்து நீங்கள் மேற்கு பார்த்து அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி அவளிடம் நீங்கள் சற்று பிச்சை கேட்க வேண்டும். இந்த பிச்சை என்பது என்ன? ஆண்டவனே பிச்சாந்தேகி என்று சொல்லும் பொழுது நான் மனிதன், அப்போ
அந்த சக்தி பார்த்து அவளை அம்மையாக நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து அவள் கையில் அட்சதையை கொடுக்க வேண்டும். ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கொடுக்க வேண்டும். இந்த அட்சதையும் 5 ரூபாய் நாணயத்தையும் உங்கள் முந்தியேந்தி வாங்க வேண்டும். அப்படி முந்தியேந்தி வாங்கினீர்களானால் கண்டிப்பாக அந்த பெண் கொடுத்து விட்டு போகின்ற 7×5 5 3 8 எண்கணித சாஸ்திரப்படி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது போல் உங்களுக்கு அந்த பொருள் சேர்க்கைகள் அத்தனையும் கிடைத்து உங்கள் குலதெய்வ கடாட்சமும் கிடைக்கும். அம்பாள் ஒருத்தியே உலகத்தில் யம தர்ம ராஜாவையே எட்டி உதைத்தவள் மார்க்கண்டேயனுக்காக. அதனால் சொல்லுகின்றேன், சக்தி மிகுந்த நீங்கள் ஒரு 5 ரூபாய் நாணயத்தில் உங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளலாம் என்பதையும் ஸ்ரீசக்கர வழிபாடு வியாழக்கிழமை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இன்னொரு விஷயத்தில் அடுத்த முறை இன்னும் இதை விட கூடுதலாக சொல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் அன்பு பிழை.